ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜூலை மந்த் ரிலீஸ் ஆக போகிற அனிமே அண்ட் அனிமே அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கைஜு நம்பர் 8ஓட சீசன் 2 தான். இந்த அனிமே நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது லோக்கல் லாங்குவேஜஸில் டப்பாகி வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான அனிமேவாக மாறுச்சு. ஏன்னா நியூ ஜென் அனிமேல ஒரு முக்கியமான அனிமே இது. ஏன்னா அனிமேஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே எங்கேஜிங்காக தரமாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு புது ஜான்ரால் நல்லா இருந்தது. சரி, ஓகே. இப்போ இதோ சீசன் 2ஓட ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 19, 2025 வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? எதில் ரிலீஸ் ஆகுதுன்னா, நீங்கள் கிரன்ச்சிரோலில் பார்க்கலாம், டோக்கியோ டிவியில் வந்து டோக்கியோவில் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம நிறைய பேர் எதில் பார்ப்போம், பைரேசி வெப்சைட்ஸில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஜூலை 19 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூலை 5 அன்னைக்கு. யாருக்கான அந்த ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னா, ஒஷினா கேரக்டர் இருக்காங்களா, அவங்களோட ஸ்பெஷல் எபிசோடு. இது வந்து ஃபில்லரா கேனானா அப்படின்றது சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது வந்து ஒரு ஃபில்லர் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளே எங்கேஜ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து எந்த மாதிரி இந்த சீசன் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்குமே சீசன் 1 கடைசி வரைக்குமே ஹீரோவை எதுக்கு அந்த கைஜு ஒரு பூச்சி மாதிரி இருக்கும், இன்செக்ட் எதுக்கு ஹீரோக்குள்ளே போச்சு, ஹீரோக்கு ஏன் அந்த பவர் வந்துச்சு, அப்புறம் ஹீரோ மாதிரியே இன்னும் ஒருத்தன்லாம் வந்து கைஜுவாக மாறுற ஒரு மனுஷன்லாம் இருப்பான். சீசன் 1 காமிச்சிருப்பாங்க. இது எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்றதை நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் கைஜு கூட ஃபைட் பண்ணுறது, ஹீரோ அதுக்கு கைஜுவாக மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ சீசன் 2 என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அனிமேட்டர் சைடில் இருந்தும் அண்ட் அந்த ஸ்டோரி சைடில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறதா தான் சீசன் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கைஜுவாக எதுக்கு ஹீரோ மாறினாருன்ற அந்த சீக்ரெட்டை சீசன் 2ல் சொல்லுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய வில்லன்ஸை உள்ளே இறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அனிமே ஆஃப் தி இயர் கூட அதுதான் வாங்கியிருந்தது. ஸோ அதனால அதில் உள்ள ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம்லாம் இந்த பெரு விசஸ் சஞ்சினு ஃபைட்லாம் வந்து ஒரு 8 மாதம் அனிமேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப இன்டென்ஸாக நாங்களும் பண்ணுறோம், அனிமேஷன் ஸ்டைலில் வந்து ரொம்ப எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஜு நம்பர் 8ஓட சீசன் 2 எப்படி இருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் மாங்கா ரீட் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீசன் 2 ஓரளவுக்கு தான், சீசன் 1 அளவுக்குலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரீட் பண்ணவங்களாம். பட் என்னை பொறுத்த வரைக்குமே மாங்காவில் இருக்கிற ஒரு சில மைனஸஸ்லாம் அனிமேவாக மாறும்போது அவங்க அதை ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதாவது எங்கெங்கே லேக் ஆகுதோ அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரியல எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பெஷல் எபிசோட் வந்தோடனே நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுடலாம் அந்த ஸ்பெஷல் எபிசோடுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஸ்டோன். இந்த அனிமே பற்றி நான் சொல்லவே வேணாம், அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு அனிமேவாக கூட இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நிறைய இந்த சோலோ லெவலிங் மாதிரி, டீமன் ஸ்லேயர் மாதிரி ரொம்ப ஒரு ஃபேன் பேஸ் இல்லைனாலுமே டாக்டர் ஸ்டோனுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸஸ் இருக்குது. ஸோ எனக்குமே டாக்டர் ஸ்டோன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட சீசன் 4ஓட பார்ட் 2 தான் ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட்டு. அதோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 2025 ரிலீஸ் ஆக போகுது. இதுவுமே வந்து நம்ம கிரன்ச்சிரோலில் ரிலீஸ் ஆகும், பைரசி வெப்சைட்ஸில் ரிலீஸ் ஆகும். நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. நிறையா லோக்கல் லாங்குவேஜஸில் கூட டப் பண்ணி ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கிரன்ச்சிரோல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகும் போதே அதே டேட்டில் நீங்கள் வந்து ஒரு 6 hours கழித்து நீங்கள் உங்களோட லாங்குவேஜஸில் கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ சரி, இந்த அனிமே சீசன் 4ஓட செகண்ட் பார்ட் என்ன ஆர்க் வருது அப்படின்னா, சவுத் அமெரிக்கா எக்ஸ்பெடிஷன். இந்த ஆர்க் தான் வந்து மெயினாக பண்ண போகிறாங்க. என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா, சென்கு விசஸ் ஸ்டான்லே அவங்களோட ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நியூ கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம். நம்ம வந்து செலிசியா அப்படின்ற ஒரு கேரக்டரு. நீங்கள் யாரெல்லாம் டாக்டர் ஸ்டோன் சீசன் 4ஓட பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா, சகமோட்டோ டேஸோட சீசன் 2 தான். அதாவது சீசன் 2 கிடையாது, சீசன் 1 பார்ட் 2. அனிமேவோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14, 2025 தான். இது வந்து கிரன்ச்சிரோலில் ரிலீஸ் ஆகாது, வேறு எந்த வெப்சைட்ஸ்லையுமே ரிலீஸ் ஆகாது, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான்.
சரி, இந்த சீசன் 1 பார்ட் 2ஓட ஸ்டோரி எப்படி இருக்குன்றத வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது. அதில் வந்து ஒரு சின்னதாக சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னா, நம்ம சீசன் 1ல் பார்த்ததை விட சீசன் 1 பார்ட் 2ல் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப தரமாக இருக்குமா. நம்ம சீசன் 1 பார்க்கும்போதே தெரியும், அடித்து நவுத்திட்டு இருப்பாங்க ஒருத்தரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஒரு கூஸ் பம்ப்ஸாக ஒரு புது டைப் ஆஃப் அனிமே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் சீசன் 1 பார்ட் 2லையுமே அதை விட கொஞ்சம் இன்டென்ஸாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபைட் சீக்வன்ஸு அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து சகமோட்டோ விசஸ் சலர் விசஸ் ஆர்டர், இவங்க 3 பேருமே ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, மாங்கா கவரேஜ், அதாவது இந்த சீசன் 1 பார்ட் 2 வந்து மாங்கால என்ன சாப்டர் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா சாப்டர் 56 தான் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேவோட இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் எனக்கு கிடைச்ச வரைக்கும். உங்களுக்கு இந்த அனிமே பிடிக்குமா இல்லை பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ 4th பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் சீசன் 4 தான். இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச அனிமே. எனக்குமே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஒரு ரொமான்ஸ் லவ் கேட்டகிரியான ஒரு அனிமே. கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டோரி வைஸ்மே ஒரு ஃபீல் குட்டாக எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அனிமே வந்து சீசன் 4 வரைக்கும் வருது அப்படின்றது கொஞ்சம் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றதை சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே. இந்த அனிமேவோட சீசன் 4 வந்து எப்போனா, ரிலீஸ் டேட் வந்து ஜூலை 2025 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் டேட்லாம் எதுவுமே சொல்லலை, கரெக்டாக சொல்லலை. ஆனால் ஜூலை 2025 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஹார்க் அப்படின்னா, ஹவாய் ட்ரிப்பு, அதாவது ஹவாயில் நடக்கக்கூடிய ஸ்டோரி லைன் தான். அப்புறம் நம்ம சிசுரு, மாமி, ரூகா, சுமி, மினி இவங்க எல்லாருமே ஒரே லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி இந்த ஆர்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீசன் 4 வந்து 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆகுமா. அதாவது இந்த ஹவாய் ட்ரிப்பு அப்படிங்கிற இந்த ஆர்க்கு 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆகுமா. ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இப்போ நம்ம ஜூலை 2025 ரிலீஸ் ஆக போகுது. பார்ட் 2 வந்து 2026 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ரெண்டல் கேர்ள் ஃப்ரெண்டில் அனிமேயில் கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன். ஏன்னா டேட்டு கூட இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நீங்கள் எவ்வளோ இந்த ஆர்க் இந்த சீசன் 4க்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 5th பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேண்டடனோட சீசன் 2 தான். இந்த அனிமேவோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 3, 2025. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகும், நம்ம கிரன்ச்சிரோல்லையும் ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து கிரன்ச்சிரோலில் தான் நம்மளுக்கு வந்து தமிழ் டப் லோக்கல் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே டப்பிங் நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த டேண்டடன் வந்து ரொம்ப ஹிட் ஆனதுக்கு காரணம் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் சொல்லணுன்னா லோக்கல் லாங்குவேஜஸ் தான். டப்பிங்லாம் தாறுமாறாக பண்ணியிருந்தாங்க. 18+ கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா டபுள் மீனிங் டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக பண்ணியிருந்தாங்க. டப்பிங்க்கு குறைய இல்லை, ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் டேண்டடன் வந்து ஜாப்பனீஸ் ஒரிஜினல் லாங்குவேஜை விட நம்ம லோக்கல் லாங்குவேஜஸில் வந்து ரொம்ப சூப்பராகவே ரீச் ஆச்சு எல்லாருக்கும். ஸோ இந்த அனிமேவோட ஆர்க் என்ன அப்படின்னா, கர்ஸ்ட் ஹவுஸ் ஆர்க். அதாவது நம்ம சீசன் 1 எண்டிங்கில் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவனோட கசினோட வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, இந்த வீட்டில் ஒரு கர்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆர்க் தான் வந்து சீசன் 2 ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நியூ வில்லனை இறக்குறாங்கன்னா அவனோட பேர் வந்து ஏதோ வரும், அவத்தார் ஆஃப் ஏட்டர்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அனிமேஷன் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருப்பாங்க. அண்டு அதுவுமே உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தாவே சீசன் 2 எப்படி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டூடியோ இருக்குல்ல, நம்ம அனிமேட் பண்ணுவாங்கள்ல, டேண்டடனோட அனிமேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஷுவல்ஸ் வந்து சீசன் 1 இன்னும் நாங்கள் வந்து ஒரு மடங்கு இல்லைனா 2 மடங்கு அதிகமாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் சீசன் 1 பார்க்குறதுக்கும் 2 பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து வந்தால் தான் தெரியும். ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டேண்டடன் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அதாவது நீங்கள் என்ன தான் சீரியஸான சீனாக இருந்தாலுமே அந்த அனிமையை வந்து ஒரு சீரியஸாக பார்க்காம கொஞ்சம் சில்லாக ஜாலியாக பார்க்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த டைலாக்ஸு அந்த டெலிவரி எல்லாமே கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருப்பாங்களா, உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே கனெக்ட் ஆகும், ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு டேண்டடன் பிடிக்குமா பிடிக்காதான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.